ஒரு பொண்ண தன்னோட அம்மா அப்பா பார்க்க வந்திருக்காங்க. ஆனா அந்த நேரம் அவளால யூரினை கண்ட்ரோல் பண்ண முடியாம அங்கேயே யூரின் போயிடுறா. இத பார்த்த இவளோட ஹஸ்பண்ட் வேகமா அவளை உள்ள கூட்டிட்டு போய் அந்த யூரின்லாம் தொடச்சு விட்டது மட்டும் இல்லாம, நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் உன் கூட இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சின்ன வயசுலயே அல்சீமர்ஸ் நோயால பாதிக்கப்பட்ட ஹீரோயினுக்கு அதிகமா மறதி இருக்கறனால எங்க தன்னை விட்டுட்டு போயிடுவானோன்னு சொல்லி ஹீரோயின் இதுக்கு முன்னாடி ரொம்பவே ஃபீல் பண்ணிருப்பா. நான் உன்னை லவ் பண்றது மட்டும்தான் என்னோட கடமை, நீ எவ்வளவு என்ன மறந்தாலுமே உன் கூட தான் இருப்ப, நீ எனக்கு புதுசா தெரிஞ்சாலுமே ஒவ்வொரு நாளும் நம்மளோட லவ் ஸ்டோரி ஆரம்பமாகும் அப்படின்ற மாதிரி அவளுக்கு வாக்குறுதியும் கொடுக்கறான். தன்னோட மனைவி இந்த மறதி நோயால எங்கேயா மறந்து வெளியே போயிடக்கூடாது, அது மட்டும் இல்லாம இந்த வீடெல்லாம் அவ மறந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக வீடு ஃபுல்லா இருக்கிற பொருட்கள் மேல ஸ்டிக்கி நோட்ஸ் எல்லாம் ஒட்டி தன்னோட ஒய்ஃப பொத்தி பொத்தி பாதுகாக்கிறான். இந்த மாதிரி சமயத்துல அவன் வேலைக்கு போயிருந்த சமயத்துல இந்த பொண்ணோட எக்ஸ் லவர் ஒரு நாள் இவளை தேடி வீட்டுக்கு வர்றது மட்டும் இல்லாம, அவளுக்கு அந்த எக்ஸ் லவரோட சின்ன ஞாபகங்கள் மனசுல இருக்கனால அவளும் அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த எக்ஸ் லவரும் இவளை மிஸ்யூஸ் பண்ண ட்ரை பண்றான். ஆனா அதுக்குள்ள வந்த ஹீரோ அவனை போட்டு பயங்கரமா அடின்னு அடிக்கிறா. இத பார்த்த அந்த ஹீரோயின் அவளுக்கு தன்னோட ஹஸ்பண்ட சுத்தமா நினைவில்ல. அதனால தன்னோட எக்ஸ் லவரை காப்பாத்தோன்றதுக்காக அவ கையில இருந்த கத்தி எடுத்து தன்னோட ஹஸ்பண்டையே கிழிச்சிடுறா. ஆனாலுமே அந்த வலியெல்லாம் பொறுத்துட்டு உனக்கு ஒண்ணும் ஆகாது, உனக்கு ஒண்ணும் ஆக விட மாட்டேன்னு சொல்லி அவளை பத்திரமா பாத்துக்கிறான். ரொம்பவுமே எமோஷனலான இந்த லவ் ஸ்டோரியை பார்க்க கீழே இருக்கிற ஃபுல் வீடியோ லிங்க் கிளிக் பண்ணி பாருங்க.